விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் கிராமத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக மூவர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? தற்பொழுது கவலைக்கிடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை என்ன? தனது சொந்த தாய், மனைவி, சகோதரர் ஆகிய 3 பேரையும் மகன் துப்பாக்கியால் சுட்டு தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட தகவல் தான் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாக்கூர் கிராமங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தென்னரசு. இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் பயன்படுத்துவதற்காக இந்தியா மார்ட்ல ஆன்லைன்ல ஏர் கன் ஒண்ணு வாங்கி வச்சிருந்திருக்காரு வீட்டுல. ரொம்ப நாளா இந்த ஏர் கன்னை ஒரு பயன்படுத்துவாங்க சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா விலங்குகளை சுடுறதுக்காக அதிகமா பயன்படுத்துவாங்கிறது காவல்துறை சார்பில் தற்போது நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தென்னரசு அவர் வச்சிருந்த ஏர் கன்ல இவரோட தாய் பச்சையம்மாள், மனைவி லாவண்யா, தம்பி கார்த்திக் ஆக 3 பேரையும் சாரா மாதிரியே எடுத்து சுட்டுருக்காருங்க. வெட்டி சத்தம் கேட்டது அக்கம் பக்கத்துல வீட்டுக்கு வராங்க. பாத்தீங்கன்னா 3 பேரும் கீழே கிடக்குறாங்க. இவங்க 3 பேரையும் மீட்டு தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உயிருக்கு ஆபத்து அதிகம் இருக்கு, நாங்க தீவிர சிகிச்சை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. தற்போது விக்கிரவாண்டி காவல்துறை சம்பவத்துல தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க. இந்த தென்னரசையும் பிடிச்சிருக்காங்க. அவர் வச்சிருந்த ஏர் கன்னையும் பிடிச்சிட்டு தான் தற்போது விழுப்புரம் விக்கிரவாண்டி காவல்துறை தகவலை தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து தீவிர விசாரணை விக்கிரவாண்டி காவல்துறை மேற்கொண்ட தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.